10 மாடி கட்டிடமே 45 நாளில் கட்டி முடிக்கிறாங்க. அரசு வேலையை ஏன் இழுத்தடிக்கிறீர்கள் என நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பொதுப்பணித்துறை பொறியாளரிடம் சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பினார். மொத்தமாக 10 மாடி கட்டணும் 45 நாளில் கட்டினாங்க. எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு நான் லைன் இருக்கணும் போன் போடணும் வேகமாக பண்ணிக்கிட்டேன். ஒரு மாதம் 30 டேஸ்க்குள்ள இதை முடிக்கிறீங்க. அது பர்சன்ட் அது 60 நாள், இது 30, அது 60 கம்ப்ளீட்டாக தந்தேன். 45 நாள் மொத்தமாக 10 மாடி கட்டணும் 45 நாளில் கட்டினாங்க. எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு நான் லைன் இருக்கணும் போன் போடணும் வேகமாக பண்ணிக்கிட்டேன். ஒரு மாதம் 30 டேஸ்க்குள்ள இதை முடிக்கிறீங்க. அது பர்சன்ட் அது 60 நாள், இது 30, அது 60 கம்ப்ளீட்டாக தந்தேன். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். விவரங்களை வழங்கல. வணக்கம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் சபாநாயகர் அப்பாவுடன் நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் இணைந்து பல்வேறு பணிகளை இன்று ஆய்வு செய்தனர். குறிப்பாக வள்ளியூரில் அமையும் மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டிடப் பணிகள், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 506 அடுக்குமாடி வீடு குடியிருப்புகள், புதிய பேருந்து நிலையம் மற்றும் கலைஞர் நினைவு தினசரி சந்தை கடைகள் ஆகியவற்றின் கட்டுமான பணிகளை இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். பேருந்து நிலையம் சந்தை கட்டுமான பணி 95% நிறைவடைந்த நிலையில் திறப்பது குறித்து ஆய்வு செய்த சபாநாயகர் அங்கிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் பணிகள் எப்போது முடிவடையும் என வினா எழுப்பினார். பின்னர் சபாநாயகர் சந்தை 30 நாளிலும் பேருந்து நிலையம் 60 நாளிலும் வேகமாக முடிச்சு கொடுக்க வேண்டும், மேலும் 10 மாடி கட்டிடமே 40 நாளில் முடிக்கும் போது இதை ஏன் நீங்கள் லேட் பண்ணுகிறீர்கள் என அப்போது அதிகாரிகளை அவர் கடிந்து கொண்டார். பின்னர் அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு ஆய்வு செய்ய புறப்பட்டு சென்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.